Hi everyone, என் பேர் முகமது ஹசன். நான் இங்கே அசோக் நகரில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட ப்ரெசன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ்னா என்ன, எஸ்எஃப்எக்ஸ்னா என்ன, சிஜிஏனா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட ஒர்க்கிங் என்ன, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுது அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஎஃப்எக்ஸ்னா என்ன. ஸோ விஎஃப்எக்ஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரோ நிற்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு அதுக்கடுத்து நம்ம கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜரி ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணுறதா பேர் தான் விஎஃப்எக்ஸ். கம்ப்யூட்டரால் டிஜிட்டலி கிரியேட் பண்ண அந்த ஒரு இதையும் நம்ம நார்மலாக கேமராக்கு முன்னாடி செய்யக்கூடிய இதையும் கம்பைன் பண்ணக்கூடிய விஎஃப்எக்ஸ். எஸ்எஃப்எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப்எக்ஸ் என்னன்னா நம்ம டிஜிட்டலி எதுவுமே கிரியேட் பண்ணாமல் கேமரா முன்னாடி கிரியேட் பண்ணக்கூடிய சில பல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெயின், அப்புறம் அந்த ஃபாக், கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்ல எக்ஸ்ப்ளோஷன்லாம் கிரியேட் பண்ணுறது தான் எஸ்எஃப்எக்ஸ். அதுக்கடுத்து சிஜிஏனா என்னன்னா கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் கிராஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அனிமேஷன், இந்த மூவிஸ், ஃப்ரோசன் மூவி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீ விசுவலைசேஷன். ப்ரீ விசுவலைசேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம வயர் ஃப்ரேம் பண்ணுவோம்ல அது மாதிரி தான். ஸோ ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி அந்த டேரக்டர் கிட்ட வந்து விஎஃப்எக்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இப்படி தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வரப்போகுது, சும்மா ஒரு பிளாங்கான ஒரு போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கடுத்து எஸ்எஃப்எக்ஸ் டைப்ஸ். எஸ்எஃப்எக்ஸ் டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் டைப் இருக்கு. மெக்கானிக்கல் டைப்னா ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரன் ரூம் புன்னகை படத்தில் வந்து சந்தானம் வந்து நம்ம இது வீட்டுக்குள்ள வருவார்ல, டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு வீடே சைக்கி இருக்கும்ல. ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கேமரா எங்கே தான் இருக்கும், பட் ஆனால் அந்த இடம் வந்து லைட்டாக அப்படி சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு இடமே ஒரு ஃபுல் ஒரு என்ன சொல்றோம், ஒரு கார் வந்து நம்ம இதில் வச்சு ரோப்பில் வச்சு ரோல் பண்ணுற மாதிரி காட்டுறது, அது எல்லாமே தான் வந்து மெக்கானிக்கல் எஃபெக்ட்ஸ் அந்த பேர்லேயே இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன் படத்தில் வந்து அந்த ஒரு சீன் இருக்கும், பிஹைண்ட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹால்வே ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும், பட் அந்த ஹால்வே சுற்றி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாரு. அது வந்து எந்த ஒரு டிஜிட்டலி எந்த ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அது கம்ப்ளீட்டாக வந்து முன்னாடி ஃபிசிக்கலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் வந்து மெக்கானிக்கல் எஃபெக்ட்ஸ். இது வந்து எஸ்எஃப்எக்ஸ் டைப்ஸ் வரும். அதுக்கடுத்து ப்ராஸ்தெட்டிக் மேக்கப். ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரியான நம்ம மாற்றணும், இந்த மாதிரியான ஒரு கேர்ளாகவும் இல்லை இந்த மாதிரியான கேரக்டராக மாற்றணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஸ்தெட்டிக் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதில் வந்து நம்ம விஎஃப்எக்ஸ் மூலியமாக என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, பட் அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த என்ஹான்ஸ்மெண்ட்லாம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் அந்த வெறும் மேக்கப் மூலியமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு டிஜிட்டலி என்ஹான்சிங் இருக்காது. ஸோ அதனால அதுவும் எஸ்எஃப்எக்ஸ் டைப்ஸில் வந்துடும். அண்ட் தென் விஎஃப்எக்ஸ் டைப்ஸ். விஎஃப்எக்ஸில் வந்து காம்போசிஷன் ஒரு டைப்ஸ் இருக்குது. லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி ஒரு நார்மலான ஒரு ஃபிசிக்கலி நம்ம கேமரா முன்னாடி எடுக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம டிஜிட்டலி என்ஹான்ஸ் பண்ண விஷயத்தையும் ஒன்றா சேர்க்கறது பேர் தான் வந்து விஎஃப்எக்ஸ். அதில் காம்போசிஷனுங்கிற விஷயம் வந்துருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரோபோகாப் மூவிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோட்டோ. இந்த ரோபோகாப் மூவியில் இது வந்து ஒரு ரோபோட். இந்த ரோபோட் வந்து ஆக்சுவலாக ஃபிசிக்கலி ரோபோட் செஞ்சுட்டாங்க, பட் இந்த ரோபோட்டோட ஒர்க்கிங் பண்ண முடியல. அப்போ உள்ள டெக்னாலஜி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு மினியேச்சர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்போ உள்ள ஜுராசிக் பார்க் படத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டைனோசர் வந்து மிதிக்கும் போது பிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், மினியேச்சர் மாதிரி ஃபுல்லாக அந்த சிட்டி ஃபுல்லாக மினியேச்சராக இருக்கும். அவங்க ஜஸ்ட் அந்த கேமரா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த ரோபோட்ஸ் வரக்கூடிய சீக்வன்ஸ் ஃபுல்லாமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அது ரொம்ப 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 பெரிய விஷயமா இருந்துச்சு, மோஷன் கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நார்மலாக க்ரீன் அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன். இப்போ உள்ள இது பேர் தான் இப்போ உள்ள கம்போசிஷன். இப்போ உள்ள கம்போசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் வச்சு ஈஸியாக வந்து கம்போஸ் பண்ணிடுவாங்க. அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ ஸ்க்ரீன் எதுனா அது வந்து ஈஸியாக வந்து லைட் வந்து உள்வாங்கிடும். ஸோ லைட் வந்து உள்வாங்கறதுனால நம்ம எந்த ஒரு பேக்ரவுண்ட் எந்த ஒரு இமேஜ்னாலுமே பின்னாடி வச்சு நம்ம வந்து ஈஸியாக அந்த ஃபிசிக்கலி யார் நிற்கிறாங்களோ அவங்களோட அதை வந்து கம்பேர் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் தென் விஷுவல் ப்ரொடக்ஷன். இது நம்ம டே டு டே லைஃப் டெய்லி நம்ம பார்க்கறது என்ன, நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, பின்னாடி வந்து இதோட அவங்க முன்னாடி நிற்பாங்க, அதுவும் வந்து விஷுவல் ப்ரொடக்ஷன் தான். அண்ட் தென் மோஷன் கேப்சர். லைக் இப்போ நார்மலாக கோச்சரியான படத்துலலாம் வந்து மோஷன் கேப்சர் பண்ணாங்கல்ல, அதுவுமே இந்த விஎஃப்எக்ஸ் தான் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஃபிசிக்கலி ஒரு ஆள் நிற்க வச்சு அட் த சேம் டைம் அவங்க டிஜிட்டலி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறாங்க. அது நாட் ஓன்லி மோஷன் கேப்சர்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக பூம் ஆகிட்டு இருக்கு டிஏஜிங் டெக்னாலஜிலாம் இருக்கு. இப்போ இந்தியன் டூ ஐரிஷ்மேன் படத்துலலாம் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸ் டைப்ஸில் வரும். அண்ட் தென் ரோட்டோஸ்கோப்பிங்னா வந்து லைக் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அப்படியே அவங்களே டிஜிட்டலி வரைவாங்க, வரைஞ்சிட்டு அவங்களை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து சிஜிஐ டைப்ஸில் வந்து எஃபெக்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் டைப்ஸ்னால் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 2ல் வந்து ஸ்விங்கிங் மெக்கானிசம் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கான விஷயம் என்னன்னா, அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்னா லைக் அந்த பெண்டுலம் வச்சுலாம் வந்து எப்படி ஸ்விங் ஆகும், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ஃபிசிக்ஸ் சம்பந்தமான ஒர்க் நிறைய பேசு. கார் கிராஷ் ஆகிறது ரியலிஸ்டிக்காக தெரியும்னா உண்மையாக அந்த கார் கிராஷ் ஆகும்போது அந்த எந்த மாதிரி இடத்துலலாம் போய் விழுகும், அது எந்த மாதிரிலாம் ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முதல் விஷுவல் எஃபெக்ட் யார் கொண்டு வந்தா அப்படின்னா 1857 ஆஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபோட்டோவில் 32 நெகட்டிவ் ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு விஷுவல் எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்தார். அண்ட் தென் ஆல்ஃபர்ட் கிளார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷுவல் எஃபெக்ட்
மூவியில் ஒரு சீன் ஒன்று கொண்டு வந்தார். அந்த சீன் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஆஃப் மேரி ஸ்டூவர்ட் அப்படிங்கிற ஃபிலிமில் மேரி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ஒரு நார்மலான ஒரு ஆள் வந்து இங்கே வந்து அப்படி உள்ள சாஞ்சு இந்த கரெக்டாக அந்த ஆக்ஷனோட நிற்கும் போது அப்படியே கேமரா ஆஃப் பண்ணி எல்லாருமே அப்படியே ஸ்டில்லாக நிற்க சொல்லி அவங்க நினச்சி போயிட்டு அந்த இடத்துல ஒரு பொம்மையை வச்சு அங்கே வெட்டினார். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூவியில் அவங்க எந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்டுமே இல்லாமல் கொண்டு வந்தது. அண்ட் தென் ஒரு சின்ன ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த சீன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீனில் ஃபஸ்ட்டு அந்த 2 ஆள் அங்கே இருக்காங்கல்ல, அது மட்டும்தான் ரியலாக எடுத்தது. மித்த அந்த 2 பிளேன் வந்து அந்த லாங் ஷாட்டில் வந்து ஃபுல்லாமே சிஜி, லைக் கம்ப்ளீட்லி சிஜி, ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ணது. அது எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுல்லாமே வந்து சிங்கிள் டேக் தான். சிங்கிள் டேக்கில் ஃபஸ்ட்டு அந்த பிளேன் கிராஷ் ஆகிற சீக்வன்ஸில் வந்து 2 டேக்காக எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த பிளேனே இல்லாமல் வெறும் அந்த 2 கேரக்டர்ஸ் மட்டும் ஓடி வர மாதிரி இருந்துச்சு. 2வது ட்ரைக்கில் என்னன்னா ஜஸ்ட் ஒரு 20 feet ஹையாக ஒரே ஒரு சின்ன ஒரு பொம்மை பிளேன் மாதிரி அதை வந்து இது பண்ண விட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சாங்க. ஸோ இது 2 டேக்காக எடுத்துக்கிட்டாங்க. இது 2 டேக்கும் கடைசியில் கம்போசிஷன் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அது மூலியமாக 2யும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஷிங் மெக்கானிசம் இருக்கும். இந்த கேரக்டர் இன்ச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா கேமரா இங்கே ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அங்கே தான் வந்து ஒரு மைன்யூட் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மைன்யூட் கட்டில் என்ன ஆகும்னா, அவர் அதுக்கடுத்து உள்ளே போகும்போது லைக் நம்ம அந்த ரியல் பிளேன் கிளாஷாக இருக்குல்ல, அந்த கிளாஷ் ஆகிற பிளேனோட போய் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சீனில் போய் ஒரு ஆள் ரெஸ்கியூ பண்ணுவாங்க, அது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SFX டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்கு, VFX டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருக்கு, CGI டிபார்ட்மெண்ட் லாங் ஷாட்டில் அந்த கம்ப்ளீட்லி அந்த இது வந்து ஃபுல்லாக CGI கம்போசிஷன் மூலியமாக VFX ஒர்க் பண்ணிருக்கு. அப்புறம் லைக் அந்த ஃபயர் வரது மூலியமாக SFX ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ இதில் இப்படி தான் இப்போ உள்ள மாடர்ன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.